வணக்கம். ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ராசி சக்கரத்தோட கடைசி ராசி, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை ஞானத்தையும் ரகசியங்களையும் தனக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆழமான கடல், அதுதாங்க மீன ராசி. உங்க மனசு முழுக்க அன்பால நிரம்பியிருக்கு, உங்க பார்வை எப்போதுமே கருணையால நிறைஞ்சிருக்கு. ஆனா இவ்ளோ மென்மையான உங்க இதயத்துல நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு முள் திரும்ப திரும்ப குத்தும்போது வலிக்காதா? அந்த வலிய வார்த்தைகளால சொல்லவே முடியாது. இன்னைக்கு அந்த வலிக்கான உண்மையான காரணம் என்ன, அதிலிருந்து நாம எப்படி விடுபடுறது, உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஒரு தெய்வீக ரகசியத்தை பத்தி தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள எத்தனையோ தடவை ஒழிச்சிருக்கோம் இல்லையா? ஒருவேளை நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் எல்லாரையும் இவ்வளவு சுலபமா நம்புறேன் அப்படின்னு. எல்லாரையும் நம்பி எல்லாரையும் நேசிச்சு அரவணைச்சு போற உங்களுக்கு எதுக்காக திரும்ப திரும்ப இந்த நம்பிக்கை துரோகம் ஒரு பரிசு மாதிரி கிடைக்குது? உங்க கருணை ஏன் உங்க பலவீனமா பார்க்கப்படுது? உங்க அன்பே உங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமா ஏன் மாறுது? வாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். இந்த ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. சரி, இப்ப வாங்க மீனராசியோட அந்த அழகான ஆழமான, சில சமயம் யாருக்குமே புரியாத அந்த மென்மையான இதயத்துக்குள்ள நாம பயணிக்கலாம். மீனராசியில பிறந்த நீங்க இயல்பாவே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான தொடர்பை கொண்ட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஆன்மா. நீங்க எப்போதுமே புதுசு புதுசா யோசிப்பீங்க. ஒரு நதி மாதிரி தான், ஒரே இடத்துல தேங்கி நிக்கவே மாட்டீங்க. மாற்றங்களை ரொம்ப விரும்புவீங்க. ஆனா அந்த மாற்றங்கள் எல்லாம் மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காக இருக்காது, உங்களை சுத்தி ஒரு அன்பான அழகான உலகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். உங்க கண்ணுக்கு பணக்காரர், ஏழை, அதிகாரம் உள்ளவங்க இல்லாதவங்கன்னு எந்த ஒரு பாகுபாடுமே தெரியாது. எல்லாரையும் ஒரே மாதிரி சமமா மதிக்க தெரிஞ்சவங்க நீங்க. உங்க நட்பு வட்டத்தையும் சரி, உங்க சொந்தங்களையும் சரி, ஒரு தாய் பறவை எப்படி தன் குஞ்சுகளை ரெக்கைக்குள்ள வச்சு பாதுகாக்குமோ அந்த மாதிரி அரவணைச்சு போற குணம் உங்களுக்கு இயல்பாவே உண்டு. சொல்லப்போனா இந்த எல்லையில்லான கருணை தான் உங்க உண்மையான அடையாளம். ஆனா இவ்வளவு அன்பு, கருணை, அரவணைப்பு எல்லாம் நிறைஞ்ச உங்க வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம்னு ஒரு இருட்டான நிழல் மட்டும் ஏன் திரும்ப திரும்ப வந்து விழுது? நீங்க யாருக்காக உங்க நேரத்தை, சக்திய, அன்பை எல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்க கிட்ட இருந்தே உங்களுக்கு ஏன் காயங்கள் கிடைக்குது? இதுதான் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இது வெறும் கேள்வி மட்டும் இல்ல, இது உங்க மனசோட தீராத வலி. ஒருத்தர் உங்களுக்கு எதிரா இருக்காங்க, அவங்க எதிரின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகும் கூட உங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா? பாவம், ஒருவேளை தெரியாம செஞ்சிட்டாங்க போல, சரி ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்போம், கண்டிப்பா திருந்துருவாங்க அப்படின்னு சொல்லும். அந்த நம்பிக்கையில நீங்க திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. ஆனா அவங்க அந்த வாய்ப்பையே உங்களுக்கு எதிரா பயன்படுத்துவாங்க. இந்த வலி நிறைஞ்ச சுழற்சி ஏன் உங்க வாழ்க்கையில மட்டும் ஒரு விதி மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? உங்ககிட்ட இருக்கிற அந்த எல்லையில்லாத இரக்க சுபாவம் தான் உங்களை திரும்ப திரும்ப அந்த சூழ்ச்சி வலையில சிக்க வைக்குது. உங்க நல்ல குணத்தையே ஒரு ஆயுதமா மாத்தி, உங்களை ஏமாத்தி, உங்க உழைப்ப சுரண்டி, கடைசியில உங்க வாழ்க்கையே சிதைஞ்சு போறதுக்கு நீங்களே ஒரு காரணமா ஆகிடுறீங்க. இது ஏன் நடக்குதுன்னு நாம ஜோதிட ரீதியா கிரகங்களோட பார்வையில புரிஞ்சுக்கும் போதுதான் இந்த வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கும். இப்போ நாம ஜோதிடத்தோட ஆழத்துக்கு போக போறோம். ஜோதிடம்னு சொன்ன உடனே இதை கேட்டு நீங்க பயப்பட வேண்டாம். இது உங்க விதியை தீர்மானிக்கிற ஒரு தீர்ப்பு கிடையாது. இது எப்படின்னா, நாம போற ரோட்ல இருக்கிற வேகத்தடைகளை முன்கூட்டியே நமக்கு காட்டுற ஒரு வழிகாட்டி பலகை மாதிரி. இது உங்களை தெளிவுபடுத்துறதுக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கவசத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான். ஜோதிடத்துல ஒவ்வொரு வீடும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியை குறிக்கும். உதாரணத்துக்கு 5ஆம் வீடு சந்தோஷத்தையும் 7ஆம் வீடு திருமணத்தையும் குறிக்கிற மாதிரி 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருண, ரோக, சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரோட கடன், நோய், அப்புறம் மிக முக்கியமா எதிரிகளை பத்தி சொல்ற இடம் இதுதான். உங்க வாழ்க்கையில எதிரிகள் எப்படி, எந்த ரூபத்துல உருவாகுறாங்கங்கிற ரகசியம் இந்த 6ஆம் வீட்டுக்குள்ளதான் ஒழிஞ்சிருக்கு. இங்கதான் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு ரகசியம் இருக்கு. மீனர் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க எதிரிகளை குறிக்கிற அந்த 6ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு தெரியுமா? கிரகங்களோட ராஜாவான சூரிய பகவான். ஆனா ஜோதிட விதிகள் படி சூரியன் உங்களுக்கு ஒரு நட்பு கிரகம். இதுதான் பிரச்சனையோட ஆணிவேறு. தேன் தடவிய கத்தி மாதிரி எதிரியா வரவேண்டிய ஒருத்தர் நண்பன் மாதிரி வர்றாங்க, ஒரு அப்பா மாதிரி அக்கறையா வர்றாங்க. இதனால நீங்க அவங்கள முழுசா நம்பிடுறீங்க. இவர் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார், இவர் நம்ம ஏமாத்த மாட்டார்னு நீங்க ஆத்மார்த்தமா நம்புற அந்த நொடியிலேயே துரோகத்துக்கான கதவு அங்க சத்தமே இல்லாம திறக்கப்படுது. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. உங்க 6ஆம் வீடான சிம்மத்துல 3 முக்கியமான கிரகங்களோட நட்சத்திரங்கள் இருக்கு.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை உருவாக்கும். முதல் விஷயம், கேது பகவானோட மகன் நட்சத்திரம். கேது ஒரு நிழல் கிரகம், மாயக்கான கிரகம். அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு புகை மாதிரி. இதனால தான் என்ன செஞ்சாங்கன்னே தெரியல, அவங்க பேச்சை கேட்டு அப்படியே நம்பி ஏமாந்துட்டேன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. எதிரி உங்க கண்ணு முன்னாடி தான் நிப்பாங்க, ஆனா அவங்க நல்லவங்கன்னு ஒரு மாய திரிய கேது உங்க கண்ணுக்கு முன்னால உருவாக்குவாரு. ரெண்டாவதா, சுக்கிரனோட பூரம் நட்சத்திரம். சுக்கிரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதினா தடைகளையும் திடீர் கஷ்டங்களையும் கொடுக்கிறவர். இதோட விளைவு என்ன தெரியுமா? நீங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சு அதோட பலனை அனுபவிக்க போற கடைசி நிமிஷத்துல சரியா அங்க ஒருத்தர் வந்து உங்க உழைப்ப, உங்க பேரை, உங்க வெற்றியை மொத்தமா திருடிக்கிட்டு போயிடுவாங்க. கை கெட்டியது வாய்க்கட்டலன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். மூணாவதா, சூரியனோட உத்திரம் நட்சத்திரம். இந்த நட்பு எதிரி தான் எல்லாரையும் விட ரொம்ப ஆபத்தானவர். இவர் நண்பர் மாதிரி உங்க கூடவே பழகி உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல உங்க பலவீனத்தையே வச்சு உங்களை தாக்கி உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் வலியையும் கொடுப்பாரு. அப்போ இந்த கிரகங்கள் காட்டுற மறைமுக எதிரிகள் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி உருவத்துல வராங்க, அவங்களை எப்படித்தான் அடையாளம் கண்டுக்கிறது? ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த கிரக அமைப்புகள் மூலியமா வர்ற எதிரிகள் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கிட்ட உண்மையான அதிகாரம் இருக்காது, ஆனா அதிகாரம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா தந்தை வழி உறவுகள் மூலியமா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாத, உன்னை நான் அப்பா மாதிரி இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க முழு நம்பிக்கையையும் வாங்கி அப்புறமா உங்க முதுகுல குத்துறவங்க. உங்க மாமனார் ரூபத்திலையும் சில எதிர்ப்புகள் வரலாம். ஒரு பெரிய பிசினஸ்மேன் மாதிரி தங்களை காட்டிக்கிட்டு வாங்க நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் சுரண்டி உங்களை நடுத்தெருவுல நிறுத்துறவங்க. இவங்க தான் உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற மறைமுக எதிரிகளோட பொதுவான வடிவங்கள். இனிமே இந்த மாதிரி ஆட்களை சந்திக்கும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ அதுக்கான தீர்வுக்கு வருவோம். எதிரிகளை ஆயுதத்தால ஜெயிக்கிறது உங்க வழி இல்ல. தெய்வீகத்தின் மூலமா, ஆன்மீகத்தின் மூலமா ஒரு பாதுகாப்பான கவசத்தை உருவாக்கிக்கிறது தான் உங்களுக்கான உண்மையான வெற்றி பாதை. மீன ராசிக்காரங்களான நீங்க ஒருபோதும் கோபத்தையோ வன்மத்தையோ கையில எடுக்க மாட்டீங்க, எடுக்கவும் கூடாது. அது உங்க இயல்பே கிடையாது. உங்க பலமே அந்த பரம்பொருள் கிட்ட முழுசா சரணடைறதுல தான் இருக்கு. இறைவா, இனிமே எல்லாம் நீயே பாத்துக்கோ அப்படின்னு நீங்க முழு மனசோட சரணடையும் போது உங்க போராட்டத்தை இறைவன் தன் கையில் எடுத்துக்குவாரு. அந்த ஆன்மீக சரணாகதி தான் உங்க எதிரிகளை வீழ்த்துற மிகப்பெரிய சத்தமே இல்லாத ஒரு ஆயுதம். இந்த தெய்வீக பாதையில நீங்க செய்ய வேண்டிய 4 முக்கியமான எளிமையான விஷயங்கள் இருக்கு. முதல்ல சிவ வழிபாடு. உங்க 6ஆம் அதிபதி சூரியன் சிவபெருமானோட அம்சம். சூரியன் அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் குறிக்கிறவர். நீங்க பிரதோஷ காலத்துல, அதாவது சாயங்கால நேரத்துல சிவனை மனமுருகி வழிபடும்போது அந்த சிவனோட சாந்தம் உங்க எதிரிகளோட அகங்காரத்தை அடக்கி அவங்களோட தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். 2வது சஷ்டி விரதம். முருகப்பெருமான் யாரு? தேவர்களோட சேனாதிபதி, எதிரிகளை அழிக்கிறவர். நீங்க மாசம் வர்ற சஷ்டி திதியில விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சு முருகனை வேண்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களை சுத்தி ஒரு வேல் மாதிரி நின்னு உங்களை நோக்கி வர எல்லா கெட்ட சக்திகளையும் தடுத்து நிறுத்திடும். 3வது ஸ்தல வழிபாடு. புதுசா கட்டின கோயில்களை விட ஞானசம்பந்தர், அப்பர் மாதிரி நாயன்மார்களால் பாடல் பெற்ற பல 100 வருஷம் பழமையான சிவன் கோயில்களுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த கோயில்கள்ல இருக்கிற தெய்வீக அதிர்வலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பாதுகாப்பை கொடுக்கும். 4வதா யாக தானங்கள். கோவில்கள்ல யாகம், ஹோமம் நடக்கும்போது அதுக்கு பசு நெய், சமித்துக்குச்சிகள் மாதிரி பொருட்களை நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா அந்த யாகத்தீயில உங்க எதிர்ப்புகள், உங்களுக்கு எதிரா செய்யற சூழ்ச்சிகள் எல்லாமே சாம்பலாயிடும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இப்போ நாம இந்த பகுதியோட நிறைவுக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நேரம் நாம பேசுனதோட சாராம்சம் இதுதான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை பாதுகாக்க வெளியிருந்து யாரும் வரப்போறதில்ல. உங்க உண்மையான பாதுகாப்பு, உங்க கவசம் உங்களுக்கு உள்ளதாங்க இருக்கு. இத்தனை நாளா உங்க கருணையையும் இரக்கத்தையும் ஒரு பலவீனமா நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம். நான் இப்படி சாஃப்டா இருக்கிறதால தான் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு உங்களையே நீங்க நொந்துகிட்டு இருக்கலாம். ஆனா இனிமே அப்படி நினைக்காதீங்க. இப்போ நாம பார்த்த இந்த ஆன்மீக வழிகளை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்க கருணை தனியா பாதுகாப்பு இல்லாம இருக்காது. அது தெய்வீக பாதுகாப்போட இணைஞ்ச ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறும். அந்த சக்திக்கு முன்னாடி எந்த எதிரியாலையும் எந்த சூழ்ச்சியாலையும் நிக்கவே முடியாது. இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. உங்க ஆன்மாவோட உண்மையான பலச்ச, இறைவனோட இருக்கிற உங்க தொடர்ப நீங்க முழுசா உணரும்போது இந்த உலகத்துல உங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி வேற யார்கிட்டயாவது இருக்குமா? நிச்சயமா இருக்காது. இந்த ஆன்மீக பயணம் உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலையும் ஒரு புது தெளிவையும் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே இந்த வழியால கஷ்டப்படுற மத்த மீனராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.
நீங்களும் இந்த மாதிரி அனுபவங்களை சந்திச்சிருக்கீங்களா? இந்த ஆன்மீக வழிகள்ல எதை நீங்க பின்பற்ற போறீங்க? உங்க எண்ணங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. இது மாதிரி இன்னும் பல ஆன்மீக பயணங்கள்ல நம்ம கூட சேர்ந்து பயணிக்க ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஆழமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஆன்ம பலத்தோடு இருங்கள். நன்றி.